கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 24 அதிகாரம் வாக்கியம் 32 வாசிக்கலாம். அதிலே இலைங்களை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் என்று வாசிக்கலாம். இதனாலின் செய்தியின் தலைப்பானது துளிர்க்கும் நேரம். ஒவ்வொரு வருடம் முழுவதும் பல காலங்கள் மாறி மாறி வந்தாலும் எல்லா காலங்களிலும் இனிமையானதும் மகிழ்ச்சியான காலம் உண்டென்றால் அது வசந்த காலம்தான். வசந்த காலத்தை எல்லோரும் விரும்பி ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். வசந்த காலத்திற்கு முன்னான காலம் கொடிய குளிர்காலமாகும். அந்நாளில் எங்கு பார்த்தாலும் பனி படர்ந்திருக்கும். மரங்களெல்லாம் தங்கள் இலைகளை உதிர்த்து வெறுமையாய் காட்சியளிக்கும். பறவைகளெல்லாம் அந்த தேசத்தை விட்டு வெப்பமான தேசங்களுக்கு சென்றுவிடும். அழகான பட்டணங்கள் எல்லாம் வெண்பனியால் நிரப்பப்பட்டு வெறிச்சோடி கிடக்கும். ஆனால் பனிக்காலம் கடந்து சென்றுவிடும். வசந்த காலம் ஆரம்பிக்கும். மரங்கள் இளம் துளிர்விட்டு துளிர்க்க ஆரம்பிக்கும். இன்னும் சில நாட்களுக்குள்ளாக செடிகள் அழகான மலர்கள் பூத்து குலுங்கும். எங்கிருந்தோ பறவையெல்லாம் வந்து ஆனந்த களிப்புடன் பாடும். ஜனங்கள் வசந்த காலத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து கொண்டு ஆடிப்பாடி கழிந்து மகிழ்வார்கள். நம்முடைய மனவாட்டியாக அழைக்கிற சத்தத்தை வசந்த காலத்தில் தான் கேட்க முடியும். வசந்த காலத்தை ஒட்டித்தான் கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கும் என்பதற்கு நம் ஆண்டவரும் ஒரு அருமையான ஓமையை சொன்னார். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கினை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். மத்தேயு 24:32 வாசிக்கிறோம். அத்திமரம் யூதருக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. அது அவளுடைய அரசியல் வாழ்க்கையை காண்பிக்கிறது. யோவான் ஸ்நானகன் நியாயத்தீர்ப்பின் கோடாரியானது அத்திமரத்தின் வேரருகே வைத்திருக்கிறதை குறித்து எச்சரித்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து அசட்டை பண்ணினாலே கிபி 70ஆம் ஆண்டு கோடாரியானது அத்திமரத்தமாகிய யூதரின் மேல் விழுந்தது. யூதர்கள் சிதறிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். அத்திமரம் மீண்டும் துளிர்க்குமா? இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் தங்களுடைய தேசத்தில் வந்து கூடுவார்களா என்று வேத பண்டிதர்கள் அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கடந்து சென்றன. கடைசியாக அத்திமரம் துளிர்கிற நேரம் வந்தது. 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரம் பெற்றார்கள். வசந்த காலம் ஆர்வமாயிற்று. நீங்கள் நாளும் ஆயத்தமாகுவோமா? ஆயத்தப்படுவோம். அந்த வசந்த காலத்துக்கு எதிர்பார்த்து தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.